கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் தியானித்து விட்டு நாம் ஜெப வேளைக்குள்ளே கடந்து செல்ல இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இன்று மந்திரவாதம், பில்லி சூனியம், மாந்திரீகம், செய்வினை என்ற காரியங்களை குறித்து ஜனங்கள் மிகவும் அச்சமுடையவர்களாய் இருக்கிறார்கள். ஈவன் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் கூட இதை குறித்து போதுமான அறிவு இல்லாதபடியினாலும், இதை குறித்து போதுமான அவர்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பற்றிய மேலான வெளிப்பாடு இல்லாததினாலும் அநேக முறை இவர்கள் பயப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், பயந்து கொண்டே இருக்கிறார்கள். இதை தொடர்ச்சியான இந்த பயங்களும் தொடர்ச்சியான இதன் வல்லமைகளும் அழிக்கப்படும்படியான ஒரு தியானத்தை நாம் இன்று தியானித்து விட்டு தொடர்ந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாம் ஒன்றும் பொய் அல்ல. ஐயா, வேதத்திலே மாந்திரீகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, குறி சொல்லுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, பில்லி சூனியங்களை பற்றி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் இருக்கிறது. ஐயா, எப்படி பிசாசு இருக்கிறானோ, சத்துரு இருக்கிறானோ, அதுபோல அவருடைய இந்த கிரியைகளும் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அதிலே மாற்றம் இல்லை. ஆனால் அவைகளின் அதிகாரம் என்ன? அதில் அகப்பட்ட தேவ பிள்ளைகள் எப்படி தங்களை விடுவித்துக் கொள்ள முடியும்? எப்படி அவர்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தாங்களே அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பதை குறித்து எல்லாம் இன்று நாம் தியானிக்க போகிறோம், தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப வேளையிலே கர்த்தர் இவை எல்லாவற்றையும் முறித்து போடுவார். உங்கள் மீது இருக்கிற எந்த செய்வினை கட்டுகள், மந்திரவாதங்கள், மாந்திரீகங்கள், ஈவன் குறி சொல்லுதல், உங்களுக்கு விரோதமாக உரைக்கப்பட்ட சாபங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இன்று தேவன் இன்று அதிகாலை வேளையிலே உங்களுக்கு விடுதலையை கொடுக்க போகிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நீங்கள் எத்தனை பேறு பெற்றவர்கள் என்று முதலிலே தெரிந்து கொள்ளுங்கள். ஐயா, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட, மனம் திரும்பி தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் எத்தனை பேறு பெற்றவர்கள், எத்தனை மகிமையான பாக்கியங்களை சுதந்தரிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் முதலே அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 33:29 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? யார் உங்களுக்கு எதிராக நிற்க முடியும்? நீங்க உயிரோடு இருக்கிற நாள் மட்டும் ஒருவனும் ஒரு சக்தியும் ஐயா உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது என்பதுதான் உண்மை. ஏன்னா உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உங்களுக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் உங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே. என்ன நடக்கும் அப்பொழுது? உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். இச்சகம்லாம் பேசுவார்கள். அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். அவங்க என்ன செய்வாங்க? அடங்கி போவார்கள். இச்சகம் பேசுவார்கள், இரண்டாத்தனங்களை செய்வார்கள், ஆனால் அவர்கள் என்ன செய்வாங்க? அடங்கி போவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்பதே தேவ சட்டம், தேவ நியமம். அதை யாருக்கும் மாற்றுவதற்கு அதிகாரமே கிடையாது. எஸ்ஐயா 54:17 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கும் எனக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், அதை எப்படி யாரு எந்த வகையில உருவாக்கினாலும் சரி, அவைகள் வாய்க்காதே போகும். அது மந்திரம், பில்லி சூனியம், மாந்திரீகமாக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர்கள் திட்டுகிற எந்த சதி திட்டமாக இருந்தாலும் சரி, உங்களை வீணாய் காரணம் இல்லாமல் சபிக்கிற சாப வார்த்தைகளாய் இருந்தாலும் சரி, ஒன்றும் வாய்க்காதே போகும். அதில் மாற்றமே இல்லை. உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். ஐயா, இது உங்களுடைய சுதந்திரம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சுதந்திரம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏன்னா நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டபடியினால் உங்கள் அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, வானத்திலும் பூமியிலும் யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ, வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறவர்களையும் காணப்படாதவற்றையும் நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தவர் எவரோ அந்த எல்லா அதிகாரமும் படைத்தவர். அவருடைய சொந்த பிள்ளைகள், அவருடைய வீட்டார், அவருடைய பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனம். You are the chosen generation, God's own people.
மை டியர் பீப்பிள் ஆஃப் காட், எத்தனை ஒரு மகிமையான ஸ்டாண்டர்ட்ல ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இனி அதை குறித்த பயமும் இருக்கக்கூடாது, இனி அதை குறித்து பேசவும் கூடாது. நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியே பேசினாலும் இஸ்ரவேலுக்கு விரோதமான, எனக்கு, எங்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. நாங்கள் இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட ஜனம் என்று நீங்க சொல்லும் போது உங்களுக்கு மேல அதுக்கு அதிகாரம் இல்லாமல் போகிறது. உங்கள் நாவினால் அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்து என்ன செய்ய பிரயோகியுங்கள். எல்லா சத்துருவின் அந்தகார சக்திகளும் அடங்கி போகும். உங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, தேவனுடைய சுதந்திரராய், தேவனுடைய பிள்ளைகளாய் புத்திர சுவிகாரம் பெற்ற உங்களுக்கு அவருடைய வல்லமையை, அவருடைய அதிகாரத்தை, அவருடைய அபிஷேகத்தை, அவர்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் உபயோகிக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றிருக்கிற நீங்கள் பயப்படாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள். ஒன்றும் உங்களுக்கு எது நிற்க முடியாது. ஐயா, நீங்கள் உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். ஐயா, இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். அதே வசனத்தில் தேவ வார்த்தை சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தையே ஜெயிக்கும். இந்த ஒண்ணுக்காகாத இந்த மந்திரவாதம், பில்லி சூனிய மாந்திரிகங்கள் உங்களை ஜெயிக்க முடியுமா? அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, எப்படியா நாங்க ஜெயிப்போம்? எப்படி ஜெயிக்க முடியும்? விசுவாசமே, நம்முடைய உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தை மட்டும் விட்டு விடாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தை மட்டும் நீங்கள் விட்டுவிடவே கூடாது. அந்த விசுவாசமே உலகத்தை மாத்திரமல்ல, எல்லா மந்திரவாதம், பில்லி சூனிய மாந்திரீகங்களையும் ஜெயிக்கிற ஜெயம் அந்த விசுவாசத்திலே இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதான் தான் பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் அற்புதமான வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா 10:18-19 அவர்களை நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை காண்கிறேன். ஐயா, சாத்தான் மின்னலை போல, ஒரு மின்னல் ஒரு மனுஷன் மேல, ஒரு வீட்டு மேல, இல்ல அவனுடைய ஆஸ்தியின் மேல விழுந்தா என்ன ஆகும் பாருங்க. மின்னலை போல விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, எத்தனை பெரிய கிருபை கொடுத்திருக்கிறார் பாருங்க. சாத்தான் மின்னலை போல அவன் எங்கே விழுந்தாலும் அழித்து விடுவான், கொண்டு விடுவான், நாசமாக்கி விடுவான். சாத்தான் மின்னலை போல எங்கே விழுந்தாலும் அந்த ஜனங்கள், அந்த ஜாதி, அந்த மிருக ஜீவன்கள் அழிந்து போகும். மாற்றமே இல்லை. ஏன்னா மின்னலை சகிக்க யாருக்கும் முடியாது. ஆனால் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அந்த அத்தனை வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையிலே கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து பிரயோகியுங்கள். எங்களுக்கு விரோதமா ஒன்று வேலை செய்யாது. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஐயா, நியாயத்தில் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சக்திகளும் வல்லமைகளும் ஒன்றும் செயல்படாமல் அவமாய் போகும். இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்க சொன்ன அது அப்படியே நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், எல்லாவற்றையும் மிதிக்கவும், தேள்களை எடுக்கவும், சர்ப்பங்களை எடுக்கவும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினாலே அவைகள் சாம்பலாய் போகட்டும் என்று ஜெபியுங்கள். அப்படியே போய்விடும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பாருங்க. விசுவாச பிள்ளைகள் விசுவாசித்து, கர்த்தரை விசுவாசித்து, அன்பு சகோதர சகோதரிகளாய் இந்த ஜெபத்திலே தரித்திருக்கிற, என்னோடு கலந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய விசுவாசிகளாய், அவருடைய பிள்ளைகளாய் வந்திருக்கிறீர்கள். மார்க் 16:17-18 வசனங்கள்ல கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன. என் பிள்ளைகளால் என்ன செய்ய முடியும்? என்ன விசுவாசிக்கிற பிள்ளைகள், நான் தான் இரட்சகர், விடுவிக்கிறவர், சுகமளிக்கிறவர் என்று என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஹல்லேலூயா. பிசாசுகளை துரத்துவார்கள். அவன் கொண்டு வர்ற மந்திரவாதம், பில்லி சூனியம், மாந்திரிகம் இவைகள் எல்லாம் நிற்குமா? அவனையே கொண்டு வந்த மெயின் கேப்டனையே துரத்துகிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. என் பிள்ளைகள் சர்ப்பங்களை எடுப்பார்கள். ஐயா, ஆங்காங்கே வைக்கப்பட்ட சர்ப்பத்திற்கு
சர்ப்பத்திற்கு இனமான விஷம் உள்ள தந்திரம் உள்ள ஐயா அழிக்கவும் கொல்லவும் அழுகிற எல்லா சக்திகளையும் என் பிள்ளைகள் எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. என் பிள்ளைக்கு மருந்து வச்சுட்டாங்க, என் பிள்ளைக்கு மாந்திரிகம் பண்ணிட்டாங்க, ஏதோ சாப்பாட்டுல போட்டு கொடுத்துட்டாங்க, எதிரோ துணியை எடுத்துட்டு போய் பண்ணிட்டாங்க, ஏதோ வீட்டுல மண் எடுத்து காலடி மண் எடுத்துட்டு போய் பண்ணிட்டாங்க. கேளுங்கள், சர்ப்பங்களை எடுக்கவும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஐயா, சாவுக்கு இனமான யாதொன்று உங்களுக்குள்ளே வந்துட்டாலோ நீங்க குடிச்சிட்டாலோ பாருங்க, அது உங்களை சேதப்படுத்தாது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க சேதப்படுத்தினோம், ஐயோ வச்சிட்டாங்க, அதனாலதான் என் பிள்ளை நாசமா போயிட்டான், அதனாலதான் நாங்க இவ்வளவு பாடுபடுறோம், அதனாலதான் இந்த வியாதி, ஐயோ அவங்க செய்ததுனால தான் நாங்க இப்படி எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்கன்னா, அழிஞ்சு போனதுதான், மீட்டெடுக்கிறது வேற வழி. அதுக்கு நீங்க சொல்லக்கூடாது, வந்தாலும் எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாம் வாய்க்காதே போகும், நாங்களே ஜெயம் எடுப்போம், எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் ஜெயம் எடுப்போம் என்று நீங்க உற்சாகமாய் அறிக்கை பண்ணும் பொழுது, ஐயா மறுபடி சூழ்நிலைகள் மோசமா போனா என்ன செய்யலாம்? அறிக்கை பண்ணுங்கள், ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா நான் ஜெபிச்சேன், அதுக்கப்புறம் நான் அறிக்கையிட்டேன், மறுபடியும் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது, ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அறிக்கையிடுங்கள், எடுங்கள் பட்டயத்தை, ஆவியின் பட்டயத்தை கையிலே எடுங்கள், விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டு நில்லுங்கள், தொடர்ந்து நில்லுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஜெபியுங்கள், மறுபடியும் ஜெபியுங்கள், அறிக்கையிடுங்கள், ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய கோட்டை, இருப்பு கோட்டையா இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அக்கினி அதை கொஞ்சம் கொஞ்சமாய் அரித்து அதை அட்ரஸ் இல்லாம உருகி போக செய்யும். ஐயா, அது எத்தனை மலை போல இருந்தாலும் சரி, ஜெபிக்கிற அறிக்கையிடுகிற உங்களுக்கு முன்பாக படிப்படியாய் மலைகள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட எல்லா மலைகள் போன்ற பிரச்சனைகள் உருகி போக செய்யும். இன்னும் எனக்கு மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது ஐயா, இன்னும் மகா கொடுமையான பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரே சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசத்திலே உறுதியாய் நின்று அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவனும் அவனுடைய காரியங்களும் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை விட்டு ஓடி போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, ஜெயம் கொள்ள வேண்டும் என்று அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்துதல் 2:26-27 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன், அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களும், உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும், பிசாசின் வல்லமைகளுக்கும், உங்களை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற எல்லா குட்டிச்சாத்தான்களுக்கும், எல்லா பிசாசுகளுக்கும் விரோதமாக உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, அவைகள் எல்லாம் மண் பாண்டங்களைப் போல நொறுங்கி போகும். நீங்கள் இருப்பு கோலால் அவைகளை ஆளுவீர்கள், நொறுக்கி போடுவீர்கள். அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், மறந்து விடாதீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது ஒன்றும் உங்களை என்ன முடியாது, சேதப்படுத்த முடியாது. அது வானத்தில் இருந்து மின்னலை போல விழுந்தாலும் சரி, கர்ச்சிக்கிற சிங்கம் போல உங்களை சுற்றிலும் பலம் வந்து கொண்டிருந்தாலும் சரி, அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது, மறந்து விடாதிருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே முழங்கால் படியிடுவோம். ஐயா, இந்த வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும், இந்த உலகத்திலே இருக்கிற தயாரிக்கப்பட போகிற எந்த ஆயுதங்களை காட்டிலும் மகிமையான வல்லமையானதொரு ஆயுதம் இருக்கிறது என்றால் அது தேவனுடைய வார்த்தை. இது உங்களை விடுவிக்கும், இந்த சத்தியமே உங்களை விடுவிக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை, முழங்கால் படியிடுங்கள், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா, உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம்.
தகப்பனே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. பல்வேறு பிரச்சனைகள், உபத்திரவங்கள், ஐயா டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகளும் வலிகளும் உபத்திரவங்களும், ஐயா ஒருவேளை இவர்கள் குடும்பத்திலே வந்திருக்கிற காரணமில்லாத பிரச்சனைகள், இவர்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்திருக்கிற பல்வேறு குடும்ப பிரச்சனைகள், வியாதிகள், வலிகள், துன்பங்கள், இன்னும் அப்பா எதிர்பார்க்க முடியாதபடி தொழிலிலே வேலையிலே ஏற்பட்ட பல்வேறு சங்கடங்களினாலே, தோல்விகள், நஷ்டங்களினாலே இந்த பிள்ளைகள் அவமானப்பட்டு கூனி குறுகி போயிருக்கிறார்கள். என் அன்பின் தேவனே, என் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய மகா பரிசுத்தமான வல்லமை, பரிசுத்த ஆவியின் மகிமை, அக்கினி மயமான அபிஷேகம் இவைகளின் மீது இறங்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த கண்டுபிடிக்க முடியாத இந்த மாதிரிக கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள், செய்வினை கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நொறுக்கப்படும்படியாய் உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா ஒரு புது பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ லார்ட், இந்த பிள்ளைகள் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே பாதுகாக்கப்படுகிறார்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையிலே மரித்து ஜீவனை விட்டு இந்த அருமையான பிள்ளைகளுக்காக, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் தன் சொந்த ஜீவனை கொடுத்த இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். இப்பொழுது இவர்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட எல்லா மந்திரம், பில்லி சூனியங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே நிர்மூலமாகட்டும். சிலுவை தியாகத்திலே அப்பா நீங்க செய்த பெரிய தியாகத்தின் நிமித்தமாக பரிசுத்த இரத்தத்தினாலே எல்லா மாந்திரீக கட்டுகளும் உடைவதாக இன்றே உடைந்து போகட்டும். இந்த அதிகாலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொல்லாத சத்ருவின் சகல கிரியைகளும் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே எல்லா சத்ருவின் அந்தகார கட்டுகளும் உடையட்டும். இதோடு சங்கிலிகள் உருகட்டும், மலைகள் மெழுகு போல உருகி ஓடும்படியாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட ஐயா மலை போன்று வந்த பிரச்சனைகள் எல்லாம் பனி போல உருகி போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க தந்திருக்கிற அதிகாரத்தின்படி, தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி எல்லா பில்லி சூனிய கட்டுகள், மாந்திரீக கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த அக்கினியாம் பரிசுத்த இரத்தத்தினாலே இப்பொழுதே பொசுங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த ஆளுகையும் உங்களுக்கு கிடையாது. கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்கள் இன்றோடு இந்த அதிகாலை ஜபத்தோடு நிர்மூலமாய் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வல்லமையான அதிகாலை ஜபத்தின் மூலமாக இயேசுவின் இரத்தத்தினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சற்பனைகள், எல்லா செய்வினைகள், மந்திரங்கள், மாயாஜாலங்கள், மாந்திரீக கட்டுகள் எல்லாம் இன்றோடு நொறுங்கி போகட்டும், நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவைகள் செயலற்று போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Lord, in the mighty name of Jesus, இப்பொழுதே ஒரு பரிசுத்த அக்கினி எங்கே இவர்களுக்காக செய்யப்பட்ட காரியங்கள் இருக்கிறதோ, வீட்டிலோ வெளியிலோ அல்லது இவர்கள் சரீரத்திலோ எல்லா கட்டுகளும் இன்றே உடைக்கப்படும்படியாய், இன்றே நிர்மூலமாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். பிசாசின் ஆதிக்கங்கள் இன்றே அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் தகப்பனே, நீங்கள் சொன்னது போல நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் சொன்னீங்களே சுவாமி. இவர்களுடைய ஜீவன் உண்டாகட்டும், மரணத்திற்கு பதிலாய் ஜீவன் உண்டாகட்டும், அழிவுக்கு பதிலாய் ஜீவன் உண்டாகட்டும், அந்த ஜீவன் பரிபூரணப்படட்டும் சுவாமி. எல்லா வியாதிகளும், மாந்திரீக கட்டுகள், மாயாஜாலங்களினால், செய்வினைகளினால் வந்த எல்லா விதமான வியாதிகளும், கட்டுகளும், சாபங்களும் இன்றோடு இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. Lord, in the mighty name of Jesus, ஐயா காரணமில்லாத சண்டைகள், காரணமில்லாத குடும்ப பிரச்சனைகள், காரணமில்லாத தகராறுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி குடும்பங்களிலே ஒரு சமாதானம் உண்டாகட்டும். பிரிந்து போன பிள்ளைகள், பிரிந்து போன கணவன் மனைவிகள் திரும்பி வருவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா தடைபட்டு கிடக்கிற திருமணங்கள் நடக்கும்படியாய் கட்டுகளை உடைக்கிறோம் இயேசு
இயேசுவின் நாமத்தினாலே. குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலைக்கு இந்த பிள்ளைகளை தள்ளிய காரணமற்ற காரியங்கள் எல்லாம் மாறி போகும்படியாய், குழந்தைகள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. வீடுகள் கட்ட முடியாதபடி, வீடுகள் கட்டி விடாதபடி, குடியிருக்க விடாதபடி, லார்ட் இவர்களுக்கு விரோதமாய், இவர்கள் தொழில்களுக்கு விரோதமாய், வேலைக்கு விரோதமாய், சரீரத்திற்கு விரோதமாய், திருமண வாழ்க்கைக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா மாந்திரீக கட்டுகளும், மாயா ஜாலங்களும், செய்வினைகளும் இன்றோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி கட்டளை கொடுக்கிறோம். இன்றே அவைகள் மாறி போவதாக. ஜீசஸ் மைட்டி நேம். Thank you Lord. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் எல்லாவற்றின் மீதும் அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் தேவனே, இவைகள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மேலான அதிகாரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். அந்த அதிகாரத்தை பிரயோகப்படுத்துகிற ஞானமும் புத்தியும் பலமும் அதற்கேற்ற அபிஷேகமும் ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுதே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விசுவாச வீரர்களாய், ஜெப வீரர்களாய் இவர்கள் மாறும்படியாய் கர்த்தாவே உங்க மகிமையின் கரம் இவர்களுக்காக இறங்கி வரட்டும் சுவாமி. கர்த்தர் அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் என் தேவனே, இந்த பூமியில இவர்கள் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். இந்த பிள்ளைகள் கட்டவிழ்க்கிற காரியங்கள் எல்லாம் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று நீங்க கொடுத்த வாக்குறுதிக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் பிள்ளைகளை, கணவன்மாரை, இவருடைய வீட்டில் குடும்ப உறுப்பினர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கிறோம். இப்பொழுது கட்டவிழ்க்கிறோம். திரும்பி வரட்டும் ஆசீர்வாதங்கள், திரும்பி வரட்டும். தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள், தடைப்பட்டு நிற்கிற குடும்ப உறுப்பினர்கள், கணவன்மார், ஐயா மேரிட்டல் லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறி பிள்ளைகள் திரும்பி வருவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இவர்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்களை, அதிகாரங்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இப்பொழுதே நீங்க தந்திருக்கிற அதிகாரத்தின்படி. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நல்ல பிதாவே, எத்தனை நல்லவர், மாறாதவர் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சொந்த குமாரனையே, ஐயா உம்முடைய சொந்த குமாரனையே எங்களுக்கு சிலுவையிலே தியாக பலியாக தந்தீரே. ஐயா அவர் சிலுவையிலே எங்கள் பாவங்கள், சாபங்கள், எல்லா விதமான தொந்தரவுகளிலும் இருந்து, எல்லா விதமான பிசாசின் வல்லமைகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பதற்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழும்பி இன்றும் எங்களுக்குள்ளே இருக்கிறவராகவே இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா இந்த பாக்கியங்கள் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இந்த சாபங்கள் ஐயா எல்லா விதமான தொந்தரவுகள், பில்லி சூனிய மாந்திரீக செய்வினை கட்டுகள் இன்றோடு பிரசங்கி போகட்டும். அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே உங்க சமூகத்தில் இந்த அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும், கையின் பிரயாசங்கள், தொழில்கள், வேலைகளையும் ஐயா எல்லா அவருடைய முயற்சிகளையும் உங்க கையில ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, மேன்மைப்படுத்தவே மேன்மைப்படுத்தி, ஐயா இவர்களை பரிசுத்தப்படுத்தி மகிமைப்படுத்துவீராக. நாமத்திற்கு சாட்சியாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமும் எழும்பட்டும். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஒரு அற்புதமான சத்தியம். இதை மறந்து விடாதீர்கள். இதை செய்ய வேண்டியது நீங்க தான். இந்த ஜெபத்தில் இன்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். மாற்றமே இல்லை. இனி அவைகளை குறித்து பேசாதீர்கள். இனி அவைகளை குறித்து நீங்க பேசக்கூடாது. இதை வச்சுட்டாங்க, இதை செய்துட்டாங்க, இது வந்துட்டு, இதனால தான் இப்படி ஆயிடுச்சு, அதனால தான் நாங்க மாட்டிக்கிட்டோம், அதனால தான் இந்த வியாதி, அதனால தான் எங்களுக்கு எல்லாம் போயிட்டு. நோ மை டியர் பீப்புள் ஆஃப் காட், மறந்துடாதுங்க. இனி அதை பேசக்கூடாது. ஆண்டவர் உங்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் ஏற்படுத்தி இருக்கிறார். இனி நீங்க இந்த வெற்றியை தான் பேசணும். அது எங்கள்கிட்ட வேலை செய்யாது. ஒருவேளை நாங்கள் தோற்றது போல நீங்க இருந்தா கூட உங்களை கர்த்தர் ஜெயம் கொள்ள அல்லவா அழைத்திருக்கிறார். ஒருவேளை தடைகள் இருந்தாலும், நீங்க இப்ப தோற்றது போல இருந்தாலும், நீங்க ஒருவேளை நீதிமான் 7 முறை விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான், தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க விழுந்தாலும் எழும்புவீர்கள். கர்த்தர் உங்களை கை தூக்கி விடுவார். அதுதான் இப்ப நடக்குது. ஒன்றுக்கும் பயப்படாதிருங்கள். இனி விசுவாச அறிக்கை செய்யுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த ஃபைலை தவறாமல் உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சத்தியம் அவர்கள் அறியட்டும், அவர்களை அது விடுதலை ஆக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து